வணக்கம். தரமான சம்பவம் இனிமே தானே இருக்கு, பார்க்க தானே போறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிய டிவிகே கையில் எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். எதன் அடிப்படையில் இப்படி சொல்கிறேன்னா, கடந்த சில தினங்களாக தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சி, பொது நிகழ்ச்சி எது நடந்தாலும் முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடணும் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்து ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு தமிழக முதல்வர் அவர்களால். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையை ஒன்றிய அரசு கொண்டுகிட்டு வரக்கூடிய இந்த சட்ட மசோதாவை எதிர்த்து தீர்மானத்தை வந்து நிறைவேற்றியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நடந்துகிட்டு இருக்கு. இப்படி டைரக்டாக பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டாக கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மக்கள் இதை மகிழ்ச்சியோடு எதிர்பார்க்கிறார்கள், வரவேற்கிறார்கள். ஆயினும் மக்கள் சில கருத்துக்களையும் வைக்கிறார்கள். நாமும் மக்களோடு சேர்ந்து நமது குரலையும் சொல்லுகிறோம். பிஜேபி போன்ற ஒரு இமயமலையை நீங்கள் நோக்கும் பொழுது உங்களுக்கு அரசியல் அறிவும் அனுபவமும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது, உங்களுக்குத்தான் தெரியும். அதை மென்மேலும் நீங்கள் இன்னும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அரசியலில் உள்ள வளைவு சுழிவுகள், நெளிவுகள் இதையெல்லாம் நீங்கள் இன்னும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதே போல அரசியலில் நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, யாரையும் நம்பக்கூடாது. ஏன், உங்கள் நிழலை கூட நீங்கள் நம்பக்கூடாது. உங்கள் கீழ் வேலை செய்கிறவர்கள், அரசு அதிகாரிகள், உங்கள் கட்சி தொண்டர்கள், அமைச்சர்கள், அதுதான் மொத்தத்தில் ஒரே குரலாக சொன்னேன். உங்கள் நிழலை கூட நீங்கள் நம்பக்கூடாது. உங்கள் மனதிற்கு எது சரி என்று பட்டதோ அதை டக்குன்னு செய்து விடுங்கள், முடிவெடுத்து விடுங்கள், செயலாக்கி விடுங்கள். அடுத்தவர்களை நீங்கள் கேட்காதீர்கள், கலந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் மனசு ஒன்றுதான் சரியான நீதிபதி. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நீதிபதி சொல்வதை கேட்டு நீங்கள் பணி செய்யுங்கள். மக்களுக்கு அது சிறந்த பலனை தரும். மக்கள் உங்களை போற்றுகிறார்கள். நீங்கள் மக்கள் மீது உயிரை வைத்திருக்கிறீர்கள். மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் கடைகோடி மக்களையும் சென்றடைய வேண்டும் என்றால் உங்கள் நிழலை கூட நீங்கள் நம்பாமல் இருந்து காரியமாற்றுவீர்கள் என்றால் அது கட்டாயம் மக்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள், நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் அருள்ராம்.